ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட மைக்ரோ ஆர்கானிசம், பிளான் கிங்டம், ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் இந்த 3 லெசனுக்குரிய புக் பேக் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். Okay, let's start. Textbook exercises. Choose the best answer. First one, microorganism or measured in dash. Option A, centimeter. Option B, millimeter. Option C, micron. Option D, meter. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னாவே மைக்ரோனாவே சின்னது, ரொம்ப 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 சின்னது. நம்ம கண்களால், நம்மளோட வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி, அதுதான் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்க அந்த ஒரு நுண்ணுயிரியை அளக்கக்கூடிய ஒரு மெஷர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மைக்ரான் தான். ஸோ இதனோட ஆன்சர் வந்து மைக்ரான். நம்ம சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேலில் பார்த்துருப்போம், மில்லிமீட்டர், அதே மாதிரி மீட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்களுக்கு தெரியக்கூடிய பொருட்களோட வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து மைக்ரான் தான். ஸோ இதனோட ஆன்சர் மைக்ரான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேஷ் ஸோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். எது வந்து உயிருள்ள உயிரற்ற இந்த ரெண்டு கேரக்டரையும் வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ புரோட்டோசோவா, ஆப்ஷன் பி வைரஸ், ஆப்ஷன் சி பாக்டீரியா அண்ட் ஆப்ஷன் டி ஃபங்கை. ஸோ இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைரஸ் தான் இந்த ரெண்டு கேரக்டரையும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே இருக்கும்போது அது ரொம்ப ஆக்டிவாக லிவிங் மாதிரி இருக்கும். அதுவே பாடியை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தும். ஸோ இந்த ரெண்டு குணமும் வெளிப்படுத்தக்கூடியது வைரஸ் மட்டும். Third one, DAS is a prokaryotic microorganism. ஸோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக், ஆல்கை யூகேரியாட்டிக், ஃபங்கை யூகேரியாட்டிக், பாக்டீரியா மட்டும்தான் ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இதை நீங்கள் மறக்கவே கூடாது. ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியா தான். ஸோ மற்றது எல்லாமே யூகேரியாட்டிக். Fourth one, based on shape, the bacteria are classified into dash types. ஸோ பாக்டீரியாவை அதனோட ஷேப்பை பொறுத்து நம்ம எத்தனை விதமாக பிரிக்கிறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமாக 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ பாக்டீரியாவோட ஷேப்பை வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபிஃப்த் ஒன், காமன் கோல்ட் இன் ஹியூமன் இஸ் கேஸ்ட் பை இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காமன் கோல்டு எதன் மூலியமாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸாவால் தான் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி கேள்வி கேட்டாலும் சரியாக பதிலை நம்ம கொடுக்கணும். Second Roman, fill in the blanks. First one, DAS is prepared from a mold called penicillium. ஸோ பெனிசிலியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்கை. இந்த ஃபங்கையில் இருந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் வந்து பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ பெனிசிலின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக். அது எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கையில் இருந்து உருவாக்கப்பட்டது தான். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DAS ஆர் த இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ். அதாவது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாவே அது வந்து பீரியான்ஸ் தான். ஸோ இந்த பீரியான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளையில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு பயங்கரமான ஒரு டிசீஸை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த பீரியான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பீரியான்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் த இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ். தேர்ட் ஒன், த இன்ஃபெக்டிங் வைரஸ் பார்ட்டிகல் ஃபவுண்ட் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல் இஸ் டேஷ். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல் வந்து ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியே இருந்தால் அதை நம்ம வீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த இன்ஃபெக்டிங் வைரஸ் பார்ட்டிக்கல் ஃபவுண்ட் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல். ஸோ ஹோஸ்ட் செல் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் அப்படின்னா அந்த வைரஸ் எதுக்குள்ளே தங்கி ஒரு ஆபத்தை விளைவிக்குதோ அதுதான் ஹோஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்லுக்கு வெளியே அவுட் சைடில் இருந்ததுன்னா அந்த வைரஸை நம்ம வீரியான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன், மைக்ரோ ஆர்கானிசம் கேன் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப் எ மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னாவே முதல்ல நான் சொன்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னாவே கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி. ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி நம்ம கண்களால் பார்க்க முடியல அப்படின்னா எப்படி பார்ப்போம்? ஒரு மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் மைக்ரோ ஆர்கானிசத்தை பார்க்குறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மைக்ரோஸ்கோப். ஃபிஃப்த் ஒன், பாக்டீரியா விச் ஹேஸ் எ ஃப்ளெஜிலம் அட் ஒன் எண்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் மோனோட்ரைச்சஸ். ஸோ இங்கேயும் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் மட்டும்தான் இருக்குது ஃப்ளெஜிலம் அப்படிங்கிறது, பாக்டீரியாவோட ஒரு எண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது கொஷின். ஸோ மோனோ அப்படின்னாவே 1 தான். ஸோ ட்ரைச்சஸ், மோனோட்ரைச்சஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர். பாக்டீரியாவோட ஒரு எண்டில் மட்டும் ஃப்ளெஜிலம் இருந்ததுன்னா அது மோனோட்ரைச்சஸ். தேர்ட் ஒன், ஸோ நான் உங்களுக்கு இதுக்கான டயக்ராம் கூட இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவோட அந்த ஒரு எண்டில் மட்டும்தான் இருக்குது. இதனால தான் இதை மோனோட்ரைச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு டஃப் ஃப்ளெஜிலம் அட் ஒன் எண்ட் அப்படின்னா அது வந்து லோபோட்ரைச்சஸ். பட் டஃப் ஃப்ளெஜிலம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷினில் கிடையாது. ஸோ நம்ம கொஷினில் இருக்கிறது என்ன, ஃப்ளெஜிலம் அட் ஒன் எண்ட் அப்படிங்கிறதுனால ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மோனோட்ரைச்சஸ் தான். ஏன்னா ஒரே ஒரு ஃப்ளெஜிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் மட்டும் இருக்கிறது மோனோட்ரைச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Third Roman, state true or false. If false, correct the statement. So first question பார்த்தீங்கன்னா disease causing microorganism or called pathogens. அதாவது நோயை ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம பேத்தோஜன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் ட்ரூ. செகண்ட் கொஷின், ஃபீமேல் அனப்ளஸ் மஸ்கிட்டோ இஸ் எ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ். இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனப்ளஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது இஸ் எ கேரியர் ஆஃப் மலேரியா வைரஸ். ஸோ அதுதான் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெங்கு வைரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் இஸ் எ கம்யூனிகபிள் டிசீஸ். இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவக்கூடிய ஒரு டிசீஸ், அதனால தான் இது கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கேன்கர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட். ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிறது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா காற்று மூலியமாகவும் நீர் மூலியமாகவும், அதாவது ஏர் அண்ட் வாட்டர் ஸோ மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆனால் இங்கே இன்செக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இது ரைட் ஸ்டேட்மெண்ட். ஆல்கஹால் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த்து வந்து பார்க்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா ரைசோபியம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா தாவரத்தோட நுனியில் இந்த ரைசோபியம் அப்படிங்கிற இந்த பாக்டீரியா வந்து இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜனை வந்து நிலத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாக்டீரியா, இதை மறக்கவே கூடாது. ஸோ நிலத்தில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு கூட சொல்லணும், ரைசோபியம் பாக்டீரியா. செகண்ட் பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து மனிதர்களுக்கு ஏற்படுது. எதன் மூலியமானு பார்த்திங்கன்னா பாக்டீரியா மூலியமாக தான். ஸோ டியூபர்குலோசிஸ் எதனால் ஏற்படுதுன்னா பாக்டீரியாவால் தான் ஏற்படுது. தேர்ட் ஒன், கூரு அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியான்ஸ்னால தான் ஏற்படுது. ஸோ அதுதான் தேர்ட் ஆன்சர். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக்ஸ்க்கு வந்து லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் தான் ஆன்சர். ஸோ ப்ரோபயாட்டிக்ஸில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் இந்த லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜீனர். இவர் தான் வந்து வேக்சினை வந்து ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் அப்படிங்கிறத வந்து முதல்ல டிஸ்கவர் பண்ணார். ஸோ அதனால் இவருக்கு வந்து வேக்சின் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து சேரும். ஸோ இதுதான் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். லாஸ்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் ரோமன் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ், மார்க் த கரெக்ட் ஒன் ஆஸ். 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கொஷினுக்கும் எது சரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். 4 ஆப்ஷனில் எது சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம கொஷினை படிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா அசசன், மலேரியா இஸ் கேஸ்ட் பை புரோட்டோசோவா. ஸோ மலேரியா அப்படிங்கிறது வந்து புரோட்டோசோவாவால் ஏற்படக்கூடியது, சரிதான். ரீசன் பார்த்தீங்கன்னா த டிசீஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மஸ்கிட்டோ. இது எதன் மூலியமாக பரவக்கூடியது, டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து மஸ்கிட்டோ மூலியமாக தான் பரவுது. ஸோ ரெண்டுமே சரிதான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் வந்து சரியான ஒரு பதிலாக இருக்கும். இஃப் போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். ஸோ ரீசன் வந்து ஒரு சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரி. செகண்ட் கொஷின் படிக்கலாம். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அசசன், ஆல்கை ஆர் ஹெட்டிரோட்ரோஃபிக் ரீசன் தே டு நாட் ஹாவ் குளோரோஃபில். ஸோ ஆல்கை அப்படிங்கிறது வந்து ஹெட்டிரோட்ரோஃபிக் கிடையாது, அது வந்து ஆட்டோட்ரோபிக் தான். ஸோ அசசன் வந்து ராங். ரீசன் பார்த்தீங்கன்னா தே டு நாட் ஹாவ் குளோரோஃபில், அதில் குளோரோஃபில் இருக்குது. ஸோ ஆல்கைங்கிறது தனக்கான உணவை தானே தயாரிச்சிக்கக்கூடியது. அது பச்சை கலரில் இருக்கும். ஆல்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆல்கைஸ்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் அதில் குளோரோஃபில் இருக்கனால தான் அது க்ரீன் கலராக இருக்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து தவறான பதில். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான பதில். இஃப் போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். ஸோ இதுதான் சரியான ஆப்ஷன். நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே 1 அப்படின்னு போட்டுட்டு ஏங்கிற ஆப்ஷனை வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி 2 அப்படின்னு போட்டுட்டு டி போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு ஏங்கிற ஆப்ஷன் தான் பதில், செகண்ட் ஒன்னுக்கு டி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா பிளான் கிங்டம். ஸோ பிளான் கிங்டத்துக்கான இப்போ புக் பேக் 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Textbook exercises.
choose the best answer. First one, Solanum trilobactam is the binomial name of தூதுவளை. The word Solanum refers to. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தூதுவளைக்கான ஒரு சயின்டிஃபிக் நேம் தான் இந்த Solanum trilobactam அப்படிங்கிறது. இதில் Solanum அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ். Trilobactam அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட் எதை ரெஃபர் பண்ணுன்னா ஸ்பீசிஸை வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இங்கே கேட்குற கேள்வி என்னென்னா the word Solanum refers to genus அப்படிங்கிறதா சரியான ஒரு பதில். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா Floridian starch is a reserve food material of. ஸோ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படிங்கிறது எதனோட ஒரு ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூடோஃபைசே. ஸோ ரூடோஃபைசேனா ரெட் ஆல்கை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் an example for colonial form of algae. ஸோ colonial ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கைக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா வால்டெக்ஸ் தான். ஃபோர்த் ஒன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எடிபிள் மஷ்ரூம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் எது அப்படின்னா அது அகாரிக்கஸ். ஃபிஃப்த் ஒன் பிளான்ட் தட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் ஆர். அதாவது எந்த பிளான்ட் வந்து சாயில் எரோஷனை வந்து தடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பிரயோஃபைட்ஸ் தான். ஸோ பிரயோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சாயில் எரோஷனை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் கொஷின் த ஃபஸ்ட் லேண்ட் பிளான்ட்ஸ் ஆர் டெரிடோஃபைட்ஸ் வகை சார்ந்த பிளான்ட்ஸ் தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரயோஃபைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து நீர் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லேயே இருக்க முடியாது. அதுக்கடுத்து வந்து தான் டெரிடோஃபைட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க லேண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் லேண்ட் பிளான்ட் வந்து இந்த டெரிடோஃபைட்ஸ் வகை தான். ஸோ டெரிடோஃபைட்ஸ்க்கு அப்புறம் வந்து தான் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம். ஸோ அதனால் முதல்ல வந்து லேண்ட் பிளான்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டெரிடோஃபைட் தான். செவன்த் ஒன் த வெல் டெவலப்டு ஸ்போரோஃபைட்டிக் plant body is seen in. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பம் தான். ஸோ ஜிம்னோஸ்பமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப் ஆன அதாவது ஒரு ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி அப்படிங்கிறது எதில் பார்க்க முடியும் அப்படின்னா ஜிம்னோஸ்பமில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th பார்த்திங்கன்னா பைனாமியல் நோமன்கிளாச்சர் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். ஸோ எந்த வருடத்தில் வந்து இந்த பைனாமியல் நோமன்கிளாச்சர் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1623. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். 9th ஒன் பார்த்தீங்கன்னா பெனிசிலின் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக் விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம். ஸோ பெனிசிலின் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபங்கையிலிருந்து தான் உருவாகுறாங்க. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து ஃபங்கை தான். Fill in the blanks. Second Roman. First question பார்த்தீங்கன்னா the word taxonomy is derived from. ஸோ taxonomy எந்த இதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து தான். செகண்ட் ஒன் binomial nomenclature was first introduced by. ஸோ இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்பர் பாஹிம் அப்படிங்கிறவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். தேர்ட் ஒன் the book Genida Plantrum was published by Bentham and Hooker. ஸோ Genida Plantrum அப்படிங்கிற புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bentham and Hooker தான். ஃபோர்த் கொஷின் மோனோகாட்டிலிடன் சீட் பியர் ஒன்லி டேஷ் காட்டிலிடன்ஸ். ஸோ மோனோகாட்டிலிடன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சீட் பியர் பண்ணுது அப்படின்னா 1 காட்டிலிடன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டாங்க மோனோ அப்படின்னாவே 1 தான். ஸோ அதனால் 1 காட்டிலிடன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கே பிலாங்ஸ் டு டேஷ் கிளாஸ். ஸோ ப்ரௌன் ஆல்கே வந்து எந்த கிளாஸஸ் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியோஃபைஸே. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் அகர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் டேஷ் ஆல்கே. ஸோ இதில் இருந்து அகர் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கேலேருந்து தான் உருவாகுது. ஸோ அகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சொன்னேன் பார்த்தீங்களா கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதை பற்றி படிப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு லேபில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணுறதுக்காக எதெல்லாம் உங்களுக்கு எதை பற்றிலாம் படிக்கணுமோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் லேபில் வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அது வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சில மீடியம் அதுக்கு உணவு தேவையில்லை. ஸோ அதுதான் இந்த அகர் அப்படிங்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து அப்ளை பண்ணி அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க வளர்ப்பாங்க. ஸோ அதுக்கு உதவக்கூடியது தான் இந்த அகர் அப்படிங்கிறது. செவன்த் ஒன் த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் ஃபங்கை ஆர் டேஸ் அண்ட் டேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபங்கையோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒன்றும் கிடையாது கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் தான். ஸோ எயித் ஒன் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட் இஸ் டெரிடோஃபைட்ஸ். ஏற்கனவே கொடுத்த கொஷின் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ்லேயும் அதே கேட்டிருக்காங்க ஃபிலிப்ஸ்லேயும் அதே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு லேண்ட் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லேண்ட் பிளான்ட். அதாவது ட்ரூ லேண்ட் பிளான்ட்னா அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா லீஃபு ஸ்டெம்மு ரூட்டு இந்த மாதிரி பிளான்ட்டுக்குரிய எல்லாமே இருக்கும். லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு டெரிடோஃபைட்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாலோஃபைட் பைரோஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா
அதாவது ட்ரூ லேண்ட் பிளான்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எது, ஸ்டெம் எது அப்படின்னு சொல்லிட்டு, ரூட் எது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் டெரிடோஃபைட்ஸை நம்மளால் ரூட் இதுதான் இலை, இதுதான் வேறு, இதுதான் தண்டுன்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். அதே மாதிரி முதல்ல லேண்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வகை தான் இந்த டெரிடோஃபைட் அப்படிங்கிறது. ஸோ மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட் இஸ் டெரிடோஃபைட்ஸ். 9th question, சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் ஆப்சண்ட் இன் டேஸ் பிளான்ட். ஸோ சைலம், ஃப்ளோயம் இது ரெண்டும் வந்து எதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயோஃபைட்ஸில் கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து நீரில் இருக்கக்கூடியது. ஸோ அது ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து சைலம், ஃப்ளோயம்லாம் கிடையாது. இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ அதனால தான் பிரயோஃபைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைலமும் இல்லை, ஃப்ளோயமும் இல்லை. அண்ட் 10th கொஷின் பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வெனேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் டேஸ் பிளான்ட். ஸோ ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைகாட் பிளான்ட்டில் தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. Okay, third Roman, state true or false. If false, correct the statement. So, இப்போ first one பார்த்தீங்கன்னா in polypeptide, the petals are free. So, இது வந்து சரிதான். Second question, binomial name should contain more than 2 words. Wrong. Binomial words வந்து ரெண்டு வார்த்தைகளை கொண்டது தான். ஸோ நாட் மோர் தென் 2 words அப்படிங்கிறது வந்து ராங்கான ஒரு சென்டென்ஸ். 2 வார்த்தை தான். ஸோ இட்ஸ் கண்டெயின் 2 words அப்படின்னா அது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, மோர் தென் 2 words அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ராங் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூ கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ட். ஸோ இது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான், 3வது ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டோட ஒரு சில கேரக்டரை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது சரி தான். 4th ஒன் பார்த்திங்கன்னா செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். ஸோ கரெக்ட் தான். ஃபங்கையோட செல் வால் வந்து கைட்டின் அப்படிங்கிறதுனால தான் வந்து உருவாகியிருக்கு. ஸோ இது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். 5th ஒன் பார்த்திங்கன்னா பைனஸ் இஸ் எ க்ளோஸ்ட் சீடட் பிளான்ட். இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனஸ் இஸ் எ ஓப்பன் சீடட் பிளான்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது க்ளோஸ்டு சீடட் பிளான்ட், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஆல் பிரயோஃபைட்ஸ் ஆர் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிரயோஃபைட்ஸும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஆம்ஃபிபியன். ஸோ நிலத்துலேயும் இருக்கும், நீர்லேயும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால பிரயோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் கிடையாது, அது ராங்கான ஸ்டேட்மெண்ட். 7th ஒன் டைகாட்டிலிடன் ஹாவ் well developed characteristics than the gymnosperm. இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 8th ஒன் பார்த்தீங்கன்னா மோசஸ் ஆர் த வெல் டெவலப்டு பிளான்ட் இன் பிரயோஃபைட்ஸ். ஸோ இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ மோசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப்டான ஒரு பிளான்ட்டு பிரயோஃபைட்ஸில். 9th ஒன் த டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த பிரயோஃபைட் இஸ் ஸ்போரோஃபைட். ஸோ இது ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேமட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். பட் இங்கே ஸ்போரோஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரயோஃபைட்ஸில் டாமினன்ட் ஃபேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் தான். ஆனால் இங்கே தவிர ஸ்போரோஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். 10th ஒன் பார்த்தீங்கன்னா த டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த டெரிடோஃபைட் இஸ் கேமட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெரிடோஃபைட்டோட டாமினன்ட் ஃபேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட். ஆனால் இங்கே மாற்றி கேமட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். 4th ரோமன் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைனோஃபைசே அப்படிங்கிறது வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கை. ஸோ குளோரோஃபைசே, குளோரோனாவே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான். ஸோ இட்ஸ் க்ரீன் ஆல்கை. ஃபியோஃபைசே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கை. ரூடோஃபைசே அப்படிங்கிறது வந்து ரெட் ஆல்கை. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. சைனோஃபைசே அப்படிங்கிறது வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கை, குளோரோஃபைசே அப்படிங்கிறது வந்து க்ரீன் ஆல்கை, ஃபியோஃபைசே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கை அண்ட் ரூடோஃபைசே அப்படிங்கிறது ரெட் ஆல்கை. ஸோ இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணிடணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குளோரோ அப்படின்னாவே க்ரீனை தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும், ரூடோ அப்படின்னாவே ரெட்டு தான். ஸோ ஃபியோஃபைசே அப்படின்னாவே ப்ரௌன் தான். அதே மாதிரி சைனோஃபைசேனா ப்ளூ க்ரீன் ஆல்கை. இதை எப்போவுமே மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப். இதனோட புக் பேக் ஆன்சர் நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். Choose the best answer. First one, dash is tough and thick white sheet that protect the inner part of the eye. ஸோ நம்ம கண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர், ஒரு திக்கான ஒரு டஃப்பான ஒயிட் கலர் ஷீட் இது. ஸோ இந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்ணில் சுற்றி நடுவில் தானே கருவளையம் இருக்குது, சுற்றி ஒயிட் கலரில் இருக்குது. அந்த லேயரை நம்ம ஸ்கிலீரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் அந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், ஸ்கிலீரா, கார்னியா, கன்ஜக்டிவா, ஐரிஸில் வந்து ஸ்கிலீரா தான் சரியான ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்கிலீரா. செகண்ட் ஒன், dash cells or specialized cells that can be transformed into any kind of cell. ஸோ எந்த ஒரு செல்லால்
வந்து பார்த்திங்கன்னா எந்த செல்லாகவும் மாற முடியும். அந்த தன்மை எதுக்கு இருக்குன்னா ஸ்டெம் செல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸ்டெம் செல்ஸால் ஹார்ட்டுக்கான செல்லாக கன்வெர்ட் ஆக முடியும், போனுக்கான செல்லாக கன்வெர்ட் ஆக முடியும், நர்வ்க்கான செல்லாக கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ அந்த தன்மை கொண்டது ஸ்டெம் செல்ஸ் தான். ஸ்டெம் செல்ஸ் தான் என்ன வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா செல்லாக மாறக்கூடிய தன்மை கொண்டது. தேர்ட் ஒன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி இஸ் நோன் அஸ் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ நம்ம பாடியோட வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சமநிலையில் மெயின்டைன் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா in the absence of oxygen glucose is broken down into lactic acid. ஸோ அதாவது ஆக்சிஜன் இல்லாத போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தான் குளுக்கோஸ் வருது. ஸோ அந்த குளுக்கோஸ் என்னவா வந்து broken down ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஆக்சிஜன் இல்லை. ஸோ ஆக்சிஜன் இல்லாத போது குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா லாக்டிக் ஆசிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா the process of air passing in and out the lung is called dash. ஸோ லங்லேருந்து ஏர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே பாஸ் ஆகுறதும் சரி, உள்ளே பாஸ் ஆகுறதும் சரி, இந்த ஒரு ப்ராசஸை நம்ம ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மாசிஸ் இஸ் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரம். ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற அதனோட மூமெண்ட் வந்து வாட்டர் மாலிகுல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன் டு எ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதுதான் சரியான பதில். ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான பதில். செவன்த் ஒன், த எரித்ரோசைட் இஸ் பிளேஸ்ட் இன் டேஷ் சொல்யூஷன் விச் ஹேஸ் லெஸ்ஸர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ் அண்ட் greater concentration of water than in the cytoplasm. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடோனிக். ஸோ இதுலேயே உங்களுக்கான கொஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சரும் இருக்குது. ஏன்னா எரித்ரோசைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விச் ஹேஸ் லெஸ்ஸர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய வாட்டரோட கான்சன்ட்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த எரித்ரோசைட்டோட ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் பாருங்கள், ஹைப்போடோனிக், ஹைப்பர்டோனிக், நியூட்ரல், அசிடிக். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைப்போ அப்படின்னாவே கம்மி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ ஹைப்பர் அப்படின்னா ஜாஸ்தி, நியூட்ரல் அப்படின்னா நடுநிலை. ஸோ இதில் உங்களுக்கே ஆன்சர் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹைப்போ அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஏன்னா அங்கே என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது, கம்மியான கான்சன்ட்ரேஷன், லெஸ் கான்சன்ட்ரேஷனில் தான் எரித்ரோசைட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடோனிக் தான். அதுவே ஹையர் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இந்த எரித்ரோசைட்டோடது வந்து பார்த்திங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஹைப்பர்டோனிக். பட் இங்கே லெஸர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடோனிக் தான். ஸோ செகண்ட் ஒன், fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன், dash is the structural and functional unit of living organism. ஸோ இது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிஸ்டோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு தான். ஸோ செகண்ட் ஒன், த லார்ஜஸ்ட் செல் இஸ் த எக் ஆஃப் அண்ட் டேஷ். ஸோ இருக்கிறதுலேயே ஒரு லார்ஜஸ்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்கு தான். தேர்ட் ஒன், டேஷ் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் anaerobic respiration. ஸோ ஈஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள். ஃபோர்த் ஒன், டேஷ் நர்வ் இஸ் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஐஸ் பிகைண்ட் த ரெட்டினா. ஸோ ரெட்டினாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக் நர்வ். ஃபிஃப்த் ஒன், த சைஸ் ஆஃப் த செல்ஸ் ஆர் மெஷர்ட் இன் யூனிட்ஸ் ஆஃப். ஸோ ஒரு செல்லோட சைஸை வந்து எதன் மூலிமா நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ மைக்ரான் அப்படிங்கிறது வந்து எதுக்கான மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் செல்ஸ், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் தான் இந்த மைக்ரான் யூனிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்ஸாக இருக்கதா இந்த மைக்ரான் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட், அதுக்கான ஆன்சர் குளுக்கோஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்க்கான ஆன்சர் CO2, வாட்டர் அண்ட் ஹீட். அடுத்து ப்ரோட்டீன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து அமினோ ஆசிட்ஸில் வந்து என்னென்ன வருதுன்னா என்சைம், ஹார்மோன், ப்ரோட்டீன். ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அண்ட் அதர் ஸ்டீராய்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5ன்னு இதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரோமன், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஹைப்போடோனிக் கண்டிஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எக்ஸ்டர்னல் அண்ட் த இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கன் ஆர் சேம். இது தவறு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன் ஐசோடோபிக் கண்டிஷனில் தான் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் சேமாக இருக்கும். பட் ஹைப்போடோபிக் கண்டிஷனில் வந்து அப்படி இருக்காது. ஏன்னா ஹைப்போடோனிக்னா கம்மி,
அப்படிங்கிற அர்த்தத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னவாக இருக்கும், குறைவாக இருக்கும், சேமாக இருக்காது ஹைப்போட்டோனிக் கண்டிஷனில். ஸோ இங்கே வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன் ஐசோட்டோனிக் கண்டிஷனில் தான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் சேம். ஸோ சேமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் an ஏரியா ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது தவறான ஒரு பதில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டிஃப்யூஷன் வராது, ஆஸ்மாசிஸ் தான் வரும். ஏன்னா ஆஸ்மாசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஏற்கனவே பார்த்தீங்களா, சூஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயே பாருங்கள், ஆஸ்மாசிஸ் வந்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம், பி, லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஸ்மாசிஸ் தான். தேர்ட் ஒன், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர். கரெக்டு தான். ஸோ இது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா the larynx has fold of tissue which vibrate with the passage of air to produce sound. ஸோ இதுவும் சரியான ஒரு பதில் தான். ஏன்னா லாரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும், அதன் மூலியமாக தான் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் ஆகும். லாரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, குரல் வலை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம தொண்டையில் கை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக ஒன்று ஃபீல் ஆகும், நம்ம கையில் தட்டுப்படும், அதுதான் நம்ம லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா aqueous humor play an important role in the maintaining the shape of the eye. ஸோ இது வந்து தவறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா aqueous humor கிடையாது, vitreous humor. ஸோ vitreous humor தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு முக்கியமான ரோல் அதுக்கு தான் இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா vitreous humor play an important role in maintaining the shape of the eye தான் வந்து சரியான ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இங்கே aqueous humor அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஃபிஃப்த் ஒன் ராங். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய லெசன்ஸோட 1 மார்க் எல்லாமே நம்ம பார்க்கலாம். Learn easy, study while you brought later. Don't forget to subscribe. Thank you for watching. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.